வணக்கம் மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது ட்ரெண்டிங் குரல் சேனல். ரித்திக் ரோஷன் அப்புறம் டைகர் ஷாரூப் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச இந்த வார் மூவியை நம்ம எல்லாரும் கண்டிப்பா பார்த்திருப்போம். இப்ப இந்த வார் மூவிக்கான பார்ட் 2, அதாவது வார் 2 இந்த மூவிக்கான டீசரை நம்ம என்டிஆர் அவரோட பர்த்டே அன்னைக்குன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த டீசர் தான் ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போறோம். இந்த டீசர் நீங்க பாத்திருந்தாலும் அதுல நீங்க மிஸ் பண்ண சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். அதனாலே இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம என் வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வார் 2 மூவி எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் 2025ல பாலிவுட்ல அதிக பேரால எதிர்பார்க்கப்படுற ஒரு மோஸ்ட் அவைட்டட் பிலிம். நம்ம ஹிருத்திக் ரோஷன் தான் இந்த வார் 2 மூவியோட முக்கியமான கதாநாயகன். இந்த ட்ரெய்லரோட ஆரம்பத்திலேயே ஒன்னு எனக்கு பல வருஷம் தெரியும் கபீர் அப்படின்ற மாதிரி நம்ம என்டிஆர் சொல்றாரு. இந்த ஷாட்ல ஒரு பிரிட்ஜ் ரெண்டா உடஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த சைட்ல இருந்து அந்த சைடுக்கு போற அந்த மர பிரிட்ஜ் அது இந்த மாதிரி உடஞ்சிட்டு இருந்திருக்கும். அங்க இருந்து அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளோட கபீர் தான். இங்க இருந்து என்டிஆர் கபீர் தி பெஸ்ட் சோல்ஜர்னு சொல்ல, இதுக்கு அடுத்த ஷாட்டே நம்ம சோல்ஜர் கபீர் 3 பேரை அடிச்சு மேல பறக்க விடுறாரு. இந்த பிரிட்ஜ் உடஞ்சு கீழே விழுதுல, இந்த ஷாட்டை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது ஏங்கிறத பின்னாடி சொல்றேன். எங்க கபீர் இங்க இருந்து நடந்து வர்ற ஷாட்டா இருக்கட்டும், இல்ல இதுக்கு அடுத்து ஒரு ஷூட் பண்ற மாதிரியான ஷாட், அது ரெண்டுமே ரெட் டோன்ல தான் இருக்கு. எங்க இருந்து ஒரு ஷிப்ல இருந்து நம்ம கபீர் எகிரி குதிக்கிறாரு. பேக்ரவுண்ட்ல நம்ம என்டிஆர் நிராவோட பெஸ்ட் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க கபீரோட ட்ரெஸ்ஸையும் பாத்தீங்கன்னா அவர் ஆன் த மிஷன்ல தான் இருக்காரு. இதுக்கு அடுத்த ஷாட்லயே இது ஏதோ சைனால நடக்கிற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கையில கட்டானாஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கானுங்க. இங்க நம்ம கபீருக்கு ஆல்ரெடி உடம்பெல்லாம் அடிபட்டு இருக்கு, முகத்துல எல்லாம் நல்லா அடிபட்டு இருக்கு, இங்க ஸ்லீவும் கிழிஞ்சிருக்கு. இதே மாதிரி வார் மூவிலையும் நல்லா உடம்பெல்லாம் அடிபட்டு ஸ்லீவ் எல்லாம் கிழிஞ்சு ஒரு சண்டை நடந்திருக்கும். எனக்கு இந்த ஷாட்டை பார்க்கும்போது அதுதான் ஞாபகத்துக்கு வருது. நீ தான்ப்பா இதுக்கு முன்னாடி பெஸ்ட் ஏஜென்ட்டா இருந்த, பெஸ்ட் சோல்ஜரா இருந்த, ஆனா இப்ப நீ இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம என்டிஆர் சொல்லிருப்பாரு. என்டிஆர் சொல்றதை கவனிச்சு கேட்டீங்கன்னா அவர் இந்த மாதிரி கபீர் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. இது கூடவே நீ என்னை பத்தி தெரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி என்டிஆர் சொல்லிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம என்டிஆர் கபீர் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த வார் 2 மூவியே டாப் கியரை போட்டு தூக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த மாஸ்டர் மூவி படத்துல இன்டர்வல் வரைக்குமே நம்ம ஹீரோவான தளபதிக்கும் வில்லனான பவானிக்கும் எந்த ஒரு கனெக்டும் இருக்காது. இன்டர்வல்ல தான் அவங்க ரெண்டு பேரும் போன்லயே பேசிப்பாங்க. அந்த சீனே அந்த மூவில பயங்கர இம்பாக்டா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த வார் 2 மூவில பயங்கர இம்பாக்டான ஒரு சீனா தான் இந்த சீன் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதுக்கு அடுத்த ஷாட்ல என்டிஆரோட ஒரு மாசான என்ட்ரி. இங்க இருந்து நம்ம என்டிஆர் ஒரு சீக்ரெட்டான நிறைய வெப்பன்ஸ் இந்த ஆர்மர்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்குள்ளே இறங்கி அங்க இருக்கிறவனுங்க மேல கிரெனேட் மலையை பொழிஞ்சு அவனுங்க எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிட்டு இருப்பாரு. இங்க என்டிஆரோட ஷர்ட்டை நோட் பண்ணீங்கன்னா ஒரு ஆர்மி மாதிரியான ட்ரெஸ் போட்டிருக்காரு. அதுல ஒரு சீரியல் நம்பரும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மூவில நம்ம என்டிஆர் அவர் இந்த மாதிரி ஆர்மில இருந்துகிட்டே நிறைய அன்அபிஷியலான விஷயங்களை செய்யற ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா இருக்கலாம். வெளியே தானே ஆர்மியா காட்டிக்கிட்டாலும் ஆர்மியால பண்ண முடியாத விஷயங்களை கூட உள்ள இறங்கி பண்ற ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம தளபதி விஜயோட துப்பாக்கி மூவி, அதுல நம்ம தளபதி இப்படி தன்னை ஒரு ஆர்மி ஆபீசரா, அதுவும் ஒரு லோ கிரேடான ஆர்மி ஆபீசரா காட்டிக்கிட்டு நிறைய சம்பவங்களை அண்டர் கவர்ல இருந்தே செஞ்சு முடிப்பாரோ, அதே மாதிரியான ஒரு ஏஜென்ட்டா இந்த வார் 2 மூவில நம்ம என்டிஆர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இங்க இருந்தே என்டிஆரோட நெக்ஸ்ட் டைலாக்கே கெட் ரெடி ஃபார் வார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுக்கு அடுத்த ஷாட்டை கவனிச்சிங்கன்னா இந்த மூவில நம்ம கபீருக்கும் நம்ம என்டிஆருக்குமான ஃபேஸ் ஆஃப் தான் அதிகமா பார்க்க போறோம். ஸோ அப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கிற மாதிரியான ஒரு ஷாட்டா கூட இது இருக்கலாம். இதுக்கு அடுத்த ஷாட்லயே நம்ம ஹிருத்திக் ரோஷனோட அந்த ஆர்ம்ஸை காட்டுறாங்க. மனுஷன் இந்த வயசுலயும் என்னமா வச்சிருக்காரியா ஆர்ம்ஸ, சீரியஸா வேற மாறிங்க. நம்ம இந்த வார் 1 மூவிலேயே நம்ம ஹிருத்திக் ரோஷனுக்கான அந்த ஆர்ம் ஷாட்டை பார்த்திருப்போம். அப்ப நம்ம பார்த்ததை விட இங்க ஹிருத்திக் ரோஷனோட ஆர்ம்ஸ் படும் பயங்கரமா 2 மடங்கு பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை வார விடையும் இந்த வார் 2 மூவி படும் பயங்கரமா இருக்கும்னு நம்ம ஹிருத்திக் ரோஷன் தன்னோட உடம்பை ஏத்தி சொல்லாம சொல்ல வராரோ. இங்க இருந்து அடுத்த ஷாட்லயே நம்ம கபீர் ஸ்லீவ்லெஸ்ல ஒரு ஓனாய் கூட நடந்து வந்துட்டு இருக்காரு. வாட் அ விஷன், வாட் அ தாட், என்ன மாதிரியான கற்பனை. ஒருவேளை இது நம்ம கபீரோட பெட்டா இருக்குமோ, இருக்கிறதுக்குமான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இதுக்கு அடுத்த ஷாட்லயே என்டிஆர் ஒரு பிரிட்ஜ்ல இருந்து ட்ரெயின்ல கீழே குதிக்கிறாரு. இதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருவோம். நம்ம என்டிஆர் கீழே லேண்ட் ஆகாம அப்படியே இருக்கட்டும். இந்த வார் 2க்கான போஸ்டரை கவனிச்சிங்கன்னா இங்க சைட்ல ஓரத்துல தூரத்துல ஒரு ட்ரெயினை காட்டியிருப்பாங்க. அதுக்கு மேல நம்ம என்டிஆர் வேகமா ஓடி வந்துட்டு இருப்பாரு. இங்க 2 பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச இது ஹிருத்திக் ரோஷனா இருக்கணும். அது பக்கத்துல ஒரு ஆள் இருக்கு. அது யாரா இருப்பாங்கன்னு கெஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல அது யாரா இருக்கலாம் அப்படின்றத கடைசியா சொல்றேன். ரைட்டுங்க, ரொம்ப நேரம் அவர் ஆகாயத்திலே இருக்காரு. கீழே லேண்ட் ஆக வைப்போம். ஒரு மாசான என்ட்ரி கொடுங்க என்டிஆர். அப்படி போடு, பயங்கரமான என்ட்ரி. மனுஷன் கரெக்டா தான் லேண்ட் ஆயிருக்காரு. ஆனா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு, பேண்ட் கிழிஞ்சிருக்கும்.
அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த வார் 2 மூவி இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்குன்னு நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூலி மூவி ரிலீஸ் ஆக போகுது. அவனா அந்த 2 மூவிக்கு தான் கிளாஷ் நடக்கிற மாதிரி இருக்கும். இதை பத்தி தனியா ஒரு கண்டென்ட் போடுறேன். டீசர்ல இதுக்கு அடுத்த ஷாட்ல ஒரே சீக்ரெட் ஏஜென்ட்டோட ஜெட் மேல பறந்துட்டு இருக்கு. கீழே ஒரு பிளைட் போயிட்டு இருக்கு. அந்த ஜெட்ல இருந்து 4 பேர் கீழே பிளைட்டுக்கு இறங்குறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஜெட்ல இருந்து தான் நம்ம கபீர் கீழே இறங்குறாரு. அப்ப இன்னும் கபீர் நம்ம கவர்மெண்ட்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது அபிஷியலா பண்றாரா இல்ல அன்அபிஷியலா பண்றாரா அப்படின்றது தெரியலங்க. எனக்கு தெரிஞ்ச கபீர் இந்த வார் 2 மூவில அன்அபிஷியலா தான் நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா ஜெட்ல இருந்து நம்ம கபீர் இறங்குறாரு. இங்க இருந்து நம்ம என்டிஆர் அந்த பிளைட்ல இருந்து தப்பிச்சு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்த ஷாட்லயே நம்ம என்டிஆர் கபீரை போட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இங்கேயும் கபீருக்கு அடிபட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த ஷாட்லயே கபீர் கீழே விழுறாரு. இங்க இருந்து நம்ம கபீர் ஏதோ ஒரு இடத்துல இருந்து, அதாவது உயரமான இடத்துல இருந்து தப்பிச்சு கீழே வராரு. இதுக்கு அடுத்த ஷாட்ல என்டிஆர் ட்ரெயின் மேல ஓடிட்டு இருக்காரு. இங்க இருந்து அடுத்து ஒரு F1 ரேஸ் ட்ராக்க காட்டுறாங்க. அப்புறம் தான் இந்த வார் 2 மூவியோட ஹீரோயின் கேரா அட்வானி. அது என்னடா அந்த URF ஸ்பை யூனிவர்ஸ் எடுத்துக்கிட்டாலே இதுல வர்ற ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் அரைகுறையா ட்ரெஸ் கொடுத்து அதை நடக்க விட்டே படமாக்குறீங்க. இதுக்கு முன்னாடியே இதை நம்ம ஃபாஸ்ட் 5 இந்த மிஷன் இம்பாசிபிள் ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அதே இவனுங்க இன்னும் பண்ணிட்டு இருக்கானுங்க. வெறும் கபீருக்கு ஒரு லவ்வரா இந்த மாதிரி பிகினியை போட்டு நம்ம கேரா அட்வானியை நடக்க விடாம அவங்களுக்கும் இந்த மூவில ஒரு முக்கியமான ரோல் கொடுத்தா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். எப்படின்னா நம்ம கைரா அட்வானி தான் ஒரு முக்கியமான குரூப்போட ஹெட் இருப்பார்ல, அவரோட பொண்ணு. இவங்க கிட்ட தான் ஒரு லாக்கருக்கான ஆக்சஸ் இருக்கு, இல்லைன்னா ஏதோ முக்கியமான விஷயத்துக்கான ஆக்சஸ் இருக்கு. அதுக்காக நம்ம கபீர் இவங்க கூட பழகுறாங்க, லவ் பண்ணி அந்த விஷயத்துக்காக கேரா அத்வானி யூஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி வச்சிருந்தா அது பாக்குறதுக்குமே நல்லா இருக்கும். இதுக்காக யூஸ் பண்ணாம ஒரு முக்கியமான ரோல் கொடுத்தா அது நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். அதே மாதிரி இந்த ஷாட்டை பாருங்க. இதுல கார்ல நம்ம என்டிஆர் ஹிருத்திக் ரோஷன் விரட்டுறாரு. இதெல்லாம் முன்னாடியே வாரும்ல. நம்ம டைகர் ஷாரூஃப் ஆல்ரெடி பைக்கை வச்சு பண்ணிட்டாப்ல. பைக்கை வச்சா அப்படியே தெரிஞ்சிரும்னு இங்க காரை கொடுத்து வச்சிருக்கானுங்க. இதுக்கு அடுத்த ஷாட்லயே நம்ம கைரா அட்வானிக்கும் ஹிருத்திக் ரோஷனுக்கும் ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. இதுல இருந்தே நம்ம கைரா அட்வானி நம்ம ஹிருத்திக் ரோஷனுக்கு தான் இந்த மூவில லவ்வரா வரப்போறாங்க. ஆனா அவங்களோட கேரக்டரை இந்த மூவில இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா யூஸ் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா என்டிஆருக்கு நெஞ்சில அடிபட்டு இருக்கு. ரத்தம் ஓட ஓட மனுஷன் எந்திரிச்சு வந்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கபீரை தான் தேடி வந்துட்டு இருக்கணும். ஏன்னா நெஞ்சில ஓட்ட போட்டதே நம்ம தலைவனா தான் இருப்பான். இதுக்கு அடுத்த ஷாட்ல ஒரு ஹிமாலயன் பனிப்பிரதேசம் மாதிரியான இடத்துல நம்ம கபீர் நடந்து வந்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷாட் பார்த்திருப்போம்ல, அதுல நம்ம என்டிஆர் என்ன ஒரு ட்ரெஸ்ல இருந்தாரோ அந்த ஒரு ஆர்மி பேட்டர்ன் போட்ட ஷர்ட், அதே ஷர்ட் தான் இங்கேயும் போட்டிருக்காரு. இங்க கபீர் சண்டை போடுற இந்த ஷாட்டை கவனிச்சிங்கன்னா இந்த இடமே பாக்குறதுக்கு ஒரு சைனீஸ் வைப்ல சைனால இருக்க இடம் மாதிரி இருக்கு. நம்ம ஆரம்பத்துல ஒரு ஷாட் பார்த்திருப்போம்ல, அந்த பிரிட்ஜ் கூட புரோக்கன் ஆயிருக்குமே. மேபி நம்ம கபீர் இந்த இடத்துல இருந்து தான் தப்பிச்சு தன்னோட ஹெலிகாப்டருக்கு வர்றதுக்காக அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண நினைச்சிருக்கணும். ஆனா அங்க பிரிட்ஜை உடைச்சு விட்டானுங்க. கண்டிப்பா நம்ம கபீர் கிராஸ் பண்ணிருப்பாரு. அதை எப்படி இந்த மூவில காட்ட போறாங்க அப்படின்றத மூவி பார்த்தாதான் தெரியும். இதுக்கடுத்து ஒரே இடத்துல நின்று ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நம்ம ஹிருத்திக் ரோஷனும் என்டிஆரும் ஷூட் பண்ணிக்கிறாங்க. பயங்கர பிளாஸ்ட், கார் சீன் எல்லாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு போஸ்டர் காட்டி சொல்லியிருப்பேன், இங்க நிக்கிறது யாருன்னு கெஸ் பண்ணுங்கன்னு. அது கைரா அட்வானியா இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாவே இருக்கு. மேபி என்டிஆருக்கு தேவையான முக்கியமான பொருள் இல்லைன்னா ஏதாவது முக்கியமான ஆக்சஸ் நம்ம கைரா அட்வானி கிட்ட இருந்திருக்கலாம். அதனால நம்ம கபீர் கார்ல கைரா அட்வானியை கூட்டிட்டு வரும்போது தப்பிக்கிறதுக்காக பிரிட்ஜே உடைச்சிக்கிட்டு ட்ரெயின் மேல வந்திருக்கலாம். அவங்கள பிடிக்கிறதுக்காக நம்ம என்டிஆர் காரோட குதிக்காம அந்த பிரிட்ஜ்ல இருந்தே ஒரு மாசான என்ட்ரி ட்ரெயின் மேல கொடுத்துருக்கலாம். இங்கதான் வார்னு போட்டு நம்ம என்டிஆர் கையில ஒரு நக்கல் வச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. அடே இது ஜிபி மூவில எங்க தலை யூஸ் பண்ணதுரா, அதை வச்சு என்னப்பா பண்ணிட்டு இருக்க என்டிஆர். இங்கதான் கபீரும் என்டிஆரும் பரபரப்பா சண்டை போடுறாங்க, பறந்து பறந்து சண்டை போடுறாங்க, பயங்கரமா சண்டை போடுறாங்க. கடைசியா 2 பேரும் மாத்தி மாத்தி பஞ்ச் பண்ணிக்க இந்த ஷாட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மாஸ்டர் தாங்க மைண்டுக்கு வந்துச்சு. ரைட்டு, அப்படியே இந்த வார் 2 டீசரும் இங்கே முடியுது. இந்த டீசரை வச்சும் மூவி இப்படிதான் இருக்குன்ற ஒரு ஐடியாக்கு என்னால வர முடியலங்க. ஏன்னா அந்த டீசரை பார்க்கும்போது எனக்கு அந்த வார் 1 வைப் தான் வந்துச்சு. மோஸ்ட்லி நிறைய சீன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஈவன் லொகேஷன்ஸ் கூட அந்த வார் 1 மூவில நம்ம பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் இருந்துச்சு. அவ்வளவுதான் இந்த டீசரை பத்தின என்னோட பிரேக் டவுன். இல்ல நீங்க சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நோட் பண்ணிருந்தீங்கன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.